வணக்கம். என் பேர் சண்முகம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2002 அன்பிலத்துக்கு வந்தேன். அப்போ வந்து தண்டராஜ் சார் இங்கே இருந்தார். அவர் மூலியமாக தான் நான் வந்து அன்பிலத்துக்குள்ளே வந்து சேர்ந்தேன். அப்போ வந்து அடிவார அன்பிலத்தில் அந்த அளவுக்கு வந்து பசங்கள்லாம் கம்மியாக தான் இருந்தோம் நாங்கள். அப்போ வந்து சில பேட்ச் வந்து வெளியே போய் சாரோனில் விநாயகர் செல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உள்ளே இருக்கிற பேட்ச்மேட்டில் எங்களுக்கு தண்டராஜ் சார் தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி படிச்சுட்டு இருந்தோம் நாங்கள். இங்கே 1, 3, 5 வரலும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முள்வாடி அன்பிலத்துக்கு எடுத்து போனோம். இங்கே நான் வந்து சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா சேவியர் ஃபாதர் இருந்தார். அப்போ சேவியர் ஃபாதர் இங்கே இருந்தார். அந்த டைமில் என்ட்ரி பிரதர் இருந்தார். எனக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பயமாக இருக்கும், சின்ன பையன் இல்லையா. அப்போ வரும்போது இவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது இங்கெல்லாம் எப்படி இருக்கும், வீட்டு நினைவுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது ஓடிடலாம் அப்படின்ட்டு இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வீட்டு நினைவுலேயே பயந்துக்கிட்டுலாம் இருந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இங்கே படிக்க ஆரம்பித்தோடனே இங்கே எல்லாத்தோடய பழகணுன்னே அந்த ஒரு குடும்பத்துக்கான உணர்வு வரும்போது அப்படியே இங்கேயே செட் ஆகி இருக்க ஆரம்பிச்சேன் நான். சவுண்டு இப்போ நாங்கள் அடிவாரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி அம்மா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் சமையல் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து என்னுடைய பாட்டி தான். அவங்க தான் வந்து ராயன் பாட்டை அவங்கள்ட்டெல்லாம் பேசி என்னை அன்புத்தில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே அப்பா வந்து என்னை விட்டுட்டு போயிட்டார். 2 வயசில் இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டார். அப்போ நாங்கள் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுனால அப்போ அன்புத்தில் வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் முள்வாடி கேட்டுக்கு போயிட்டு நான் அங்கேருந்து சென்ட் பால் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். 10வது வரையிலும் படித்தோம். இப்போ இந்த அன்பிலத்தில் இருக்கிற என்வரன்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு அண்ணன் தம்பி குடும்பம் மாதிரி ஒரு ஃபீலிங் தான். இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். நமக்காவது சில பேர் இருப்பாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால தான் அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரே அண்ணன் தம்பியாக நாங்கள்லாம் பழகி இருந்து சென்ட் பால் ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் தான் அதில் அன்பிலத்தை சார்பாக நாங்கள்லாம் படிக்கும் போது எங்களுக்கு படிப்புக்கு சாப்பிட்றதுலேருந்து எடுத்து போட்டுக்கிற துணிமணிலேருந்து எடுத்து வெளியில் போகிறது, சினிமா பார்க்குறது, சுற்றுலா சுற்ற போகிறது, நிறைய பெரிய பெரிய ஈவெண்ட்லலாம் நாங்கள் வந்து கலந்துக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்பிலத்தில் எங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் தூங்க போகிற வரலும் எப்படி இருக்கணுங்கிறத ஒரு நல்ல ஒழுக்க நெறிகள்லாம் எங்களுக்கு இங்கே தான் டைம் டேபிள் மூலிமா நாங்கள்லாம் இருந்தோம். அதுதான் வந்து எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு வந்து இப்போ எப்படி வாழணும் அப்படிங்கிறது வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கு. இப்போ இதே வந்து நாங்கள் அன்பிலத்துக்கு வரல அப்படின்னா எங்களோட வாழ்க்கை வந்துட்டு வேறு மாதிரி இருந்திருக்கும். அன்பிலத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேம்ஸ் ஆக்டிவிட்டிலேருந்து எடுத்து மற்ற ப்ரேயர்ஸு, அப்புறம் சில ஸ்கவுட்லலாம் நாங்கள் இருந்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஒழுக்கங்கிறது வந்து முழுக்க முழுக்க அன்பிலத்தில் இருந்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ நாங்கள்லாம் அன்பிலத்துக்கு வந்து படிக்கலை அப்படின்னா எங்களுடைய இந்த நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ஃபாதர்ஸ், பிரதர்ஸ், மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே வந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயம் எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி நாங்கள் முன்னேறதுக்கு ரொம்ப ஒரு பேஸ்மெண்ட் அடித்தளமாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வளர்ந்துருக்கோம். இப்போ வந்து நான் தற்சமயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் டெல்லியிலே செட்டில் ஆகியிருக்கேன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது வந்து டெல்லியில் தான். படிக்கிறதுக்காக தான் நான் எங்கள் ஊருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் அன்பிலத்திலே தான் இருந்தேன். இந்த 4 செவத்துக்குள்ளேயே தான் நாங்களாம் இருந்து எல்லாமே வளர்ந்தோனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெளி உலகத்துக்கு போகும்போது தான் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ அன்பிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ஃபாதர்ஸ், பிரதர்ஸ், இங்கே வேலை செய்கிற பணியாட்கள்லேருந்து எடுத்து எல்லாருமே எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து நல்ல ஒழுக்கங்கள், நல்ல படிப்பினைகள், வருங்காலத்தில் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அது எல்லாமே எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால தான் இன்றைய நிலைமையில் இன்றைக்கி நாங்கள் எல்லாமே வளர்ந்து வந்து எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் தன்னிச்சையாக எங்கள் சொந்த காலில் நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு அன்பில் தான் மிகப்பெரிய ஒரு கடமையாக இருந்திருக்கு. ஸோ அதுக்காக டான் போஸ்கோ, சலேசியன் இயக்கம் இவங்கெல்லாம் சேர்ந்ததுனால தான் இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்கு. ஸோ அவங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஸோ அந்த நேரத்தில் வந்து நிறைய ஃபாதர்ஸ் இருந்தாங்க. ராயன் ஃபாதர், சேவியர் ஃபாதர், டேனியல் பிரதர். ஸோ நிறைய பேர்த்த சொல்ல முடியாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி பல ஃபாதர்ஸ் வராங்க போகிறாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த சமுதாயத்துக்குள்ளே நாங்கள் வரும்போது எங்களை மாதிரி பார்க்குற இளைஞர்கள் எத்தனையோ பேர் வெளியில் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு அவங்களையுமே கரையேற்றி விடணும். நாங்கள் இங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களை இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், அவங்களுக்கு வந்து எப்படி தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை ரீதியாகவோ இல்லை படிக்கிற விஷயங்கள்லையோ எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு படிப்பினைகள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்தளவுக்கு நாங்கள் முன்னேறி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க எங்களுக்கு வந்து அன்பில் தான் உதவி பண்ணுச்சு. ஸோ அன்பிலங்கிற ஒரு விஷயமும் டான் போஸ்கோவோட இந்த அமைப்புமே இல்லாமல் இருந்தால் எங்களை மாதிரியான இளைஞர்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் வழி தவறி போயிருக்கோம்.
ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக ஒரு முன்னாள் மாணவர்கள் கூட்டம்னு இருக்குது. நாங்கள் ஒரு 100-200 பேர் இருக்காங்க. எல்லாருமே நாங்கள் ஒன்று சேர்ந்து வருஷம் முன்னாள் மாணவர்கள் கூட்டத்துக்கு நாங்கள் எல்லாருமே கலந்துக்கிறோம். நாங்கள் கலந்துக்கிட்டு இப்போ எல்லோரும் குடும்பத்தில் எப்படி இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ எனக்குமே கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, அது வரலுமே அன்பில் வந்து எங்களை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கும், அடுத்த கட்டமாக வாழ்க்கையில் எப்படி முன்னேறிட்டு இருக்கோம், இன்னும் இந்த சமுதாயத்துக்கு எப்படிலாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்ய முடியும், இந்த மாதிரியான விஷயங்களுக்குமே நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி முன்னாள் மாணவர் கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கிட்டு அதில் எப்படி நாங்கள் டெவலப் பண்ணலாங்கிறதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி அன்பில் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உலகம் தான் சொல்லணும். அன்பில்லைங்கிற வார்த்தை வந்து இல்லை அப்படின்னா எங்களை மாதிரி எத்தனை இளைஞர்கள் வழி தவறி போயிருப்பாங்க. இன்னமும் நிறைய இளைஞர்கள் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் அன்பிலும் உதவி பண்ணிட்டு தான் இருக்குது. அன்பிலத்திலேருந்து வெளியே போயிருக்க என்ன மாதிரியான பல இளைஞர்கள் எல்லாருமே வேறு இடத்துல அவங்களோட குடும்பத்தோடு பிஸியாகவே இருந்தாலும் அன்பிலத்துக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு நாங்களும் மாணவர்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அன்பிலத்தில் உதவி செஞ்ச அத்தனை ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் எல்லாத்துக்கும், அன்பிலத்துக்கும், டான் பாஸ்கோ இயக்கத்துக்கும், சலேஷனுக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.